போங்க போங்க கிளாஸ் போங்க. என்னடா என்ன 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 ரிசல்ட் வந்துச்சா? வந்துருச்சுக்கா. நீ பாஸ் ஆயிட்டியா? பாஸ் பண்ணிட்டக்கா. இதோ என் நம்பர். மனோகர், என்னக்கா? உனக்கு சக்திவேலுடைய வீடு தெரியல? தெரியும். அவரை போய் பாரு. எதுக்கு? நீ போய் பாருப்பா. அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரிக்கா. நான் இங்கதான்ப்பா இருப்பேன். அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போ. பேஷ் பேஷ். பிஏ பாஸ் பண்ணிட்டியா? ஆமாங்க. இதோ என் நம்பர். வெரி குட் வெரி குட். நீ நிச்சயமா பாஸ் பண்ணுவேன்னு உங்க அக்கா முழு நம்பிக்கையோட சொன்னதுனால நான் உனக்கு ஏற்கனவே ஒரு வேலை ஏற்பாடு பண்ணேன். நான் இப்போ டைரக்டரா இருக்கிற கார்த்திகேய பேங்க்லயே அந்த வேலை. நல்ல வேலை. மாசம் 400 ரூபாய் சம்பளம். எதுக்கும் இந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டு ஃபில் பண்ணி கொடுத்தேன். அப்படியா? ஆமாக்கா. பேங்க்ல வேலையா? ஆமாக்கா. 400 ரூபாய் சம்பளமா? அட ஆமாக்கா. அடுத்த மாசமே என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாரு. அம்மா, என்னம்மா, என்னைக்குமே இல்லாத ஒரு பெரிய மாறுதலும் நிறைஞ்ச அமைதியும் என்னைக்கு உன் முகத்துல பாக்குறேன். என்னம்மா? தம்பி பிஏ பாஸ் பண்ணிட்டாப்பா. பேங்க்ல வேலையும் கிடைச்சிருச்சு. பேங்க்ல சம்பளம் 400 ரூபாய். 400 ரூபாய்? அடுத்த மாசத்துல இருந்தே. அம்மா வாம்மா. இன்னும் நிக்கிறேன். இனிமேலாவது உட்காரமா, நிம்மதியா உட்கார். அக்கா, இவ்வளவு நாள எங்களுக்காக நீ எவ்வளவோ உழைச்ச, எத்தனையோ பாடுபட்ட. இனியும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக உனக்கு சொல்லாம ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன். என்னடா அது? அதாவதுப்பா, நான் அந்த பொண்ணும் காலேஜில் படிக்கும் போதே உயிருக்கு உயிரை காதலிச்சிட்டோம். எனக்கு கல்யாணத்தை பண்ணிவேன்னு அக்கா கிட்ட சொன்னா அது மேற்கொண்டு கடனை உடனே வாங்கிக்கிட்டு அவதிப்படுமேங்கிறதுக்காக சிக்கனமா இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் இனிமே அக்கா கிட்ட வந்து காசை கொடு பணத்தை கொடுன்னு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏதோ எனக்கு கிடைக்கிற மாசம் 400 சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் உண்டு என் மனைவி உண்டுன்னு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம எங்க வாழ்க்கையை நடத்திடலாம்னு தீர்மானிச்சிட்டோம். நீங்க எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும். கண்ணம்மா, இப்பவாவது உலகத்தை புரிஞ்சுக்கிட்டயா? நீ யாருக்காக வாழ்ந்தே, யார் யாருடைய வாழ்க்கையில பசுமையை புகுத்துறதுக்காக உன் உடலையும் உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் சுட்டு பொசுக்கிக்கிட்டு வெட்ட வெளியில தூக்கி எறியப்பட்ட பட்டமரமாகி நிற்கிறேன். இந்த நிலைமையில இத்தனை காலம் பாடுபட்டு பாடுபட்டு பழுதடைஞ்சு போன உன்னை பாராட்ட பலரிங்க வர வேண்டாம். நீ பொண்ணா பிறந்தவள் இல்லையா? உன்னுடைய இதய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல அனுதாபப்பட ஒருத்தராவது இங்க இருக்காங்களா? நினைச்சுப்பார். இனி உன் தம்பிக்கு அவன் மனைவிதான் வேணும், உன் தங்கைக்கு அவள் கணவன் தான் வேணும். இனிமே நீ யாருக்குமே வேண்டாம். ஆனா கண்ணம்மா, உனக்கு நீ யார் வேணும்? அதை இந்த நிலைமையிலேயாவது நீ தீர்த்துக்க வேண்டாமா?
இனி உனக்காக சிந்திக்கவோ செயல்படவோ இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஓ, உனக்கு நீதான் நியாயவாதி, உனக்கு நீதான் நீதிபதி, இனி உனக்கு நீயே அதிகாரி, சகலத்துக்கும் சர்வாதிகாரி. உனக்கு என்ன தோணுதோ அதை செய், துணிஞ்சு செய். போ, இன்னமும் என்ன யோசனை? போ போ. என்னம்மா? அன்னைக்கு எங்க அப்பாவை கேட்டீங்களே, அதுக்கு இப்ப எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நினைவிருக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கிற என்னுடைய தாய்க்கு பணிவிட செய்யறதுக்கு ஒரு நல்ல மருமக தேவைங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கே வந்தேன்னு சொன்னது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமக தனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சுத்தானோ என்னமோ எங்க அம்மா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. நான் கல்யாணம் செய்துக்கணுங்கிற முடிவு எங்க அம்மாவை தொடர்ந்து என்னை விட்டே போயிடுச்சு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன இது? இந்த பெண்ணுக்கு நேற்று எடுத்த எல்லா டெஸ்ட்டுக்கும் ரிசல்ட் நீங்க பார்த்துட்டீங்களா? ஓய், உங்க அபிப்பிராயம் என்ன? அட்வான்ஸ் டிபி. கண்ணம்மா, டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இந்த பயங்கரமான வியாதியோட நீங்க இங்க வேலை பார்க்கறத ஸ்கூல் சட்டம் அனுமதிக்கலங்கிறத ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். சாப்பிட்டுபடி. என்ன பயங்கரமா இருமுது? டிவி. அது எனக்கு தெரியாதா? டிவி வியாதி வந்தவங்கள உலகத்தில் இல்ல. இவ்வளவு சீக்கிரம் ஆளே உருமாறி போயிடுச்சே. அவ்வளவு சீக்கிரம் வியாதி முத்தி போச்சுன்னு அர்த்தம். இது கைவிட்ட கேஸ் தான். எந்த நிமிஷத்துலயும் எதுவும் ஆயிடும். என்னங்க, நீங்க 3 பேரும் கையெழுத்து போட்டாதான் இந்த வீட்டை விற்க முடியும் சொன்னீங்களே, இதோ உங்க தங்கச்சியும் வந்திருக்கு. இப்பவே பேசி அது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கீங்களே. ஆமாண்ணே, அந்த சனியை ஊரை சுத்தி எக்கச்சக்கமா கடனை வேற வாங்கி வச்சிருக்கு. அது என்ன எவ்வளவுங்கிறதையாவது நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அறிவு இருக்கா அவனுக்கு? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்படின்னா கடனை எங்க இருந்து கொடுக்கறது? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. வரேன். பாருங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. உங்க அப்பா உடம்பும் சரியில்லை, உங்க அக்கா நிலைமையும் பயங்கரமா இருக்கு. இதையெல்லாம் யோசனை பண்ணித்தான் உங்க தங்கச்சி ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கான்னு தெரியுது. அதோடு உங்க படிப்புக்காக தான் உங்க அக்கா கடன் வாங்கிருக்கான்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க. இந்த நிலைமையில உங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு, உங்க படிப்புக்கும் உங்க பங்குக்கு சரியா போச்சுன்னு உங்க தங்கச்சி இந்த வீட்டே அமுக்கு விடுவா. இப்படி பயமுறுத்திட்டா எப்படி? என்ன செய்ய சொல்ற? இப்பவே நீங்க 3 பேருமா பேசி இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு சேர வேண்டிய பங்க நீங்க அமுக்கிறதுக்கு வழி பாருங்க. ஐடியா. கமலா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டை வித்து கடனை கொடுத்துடலாம்னு நாங்க அபிப்பிராயப்படுறோம். உன் அபிப்பிராயம் எப்படி? ஐயோ, நான் இதை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அக்கா தான் மாட்டேன்னு சொல்லுது. அது மாட்டேன்னா சரியா போச்சா? நாம வித்துருவோம். எப்படி அண்ணே? அக்கா கையெழுத்து போடாம நாம எப்படி வீட்டை விற்க முடியும்? கையெழுத்து தானே. நான் ஆச்சு, நீ வா. கொஞ்சம் நில்லுங்க. உங்க 2 பேருக்குமே சொல்றேன், அந்த அம்மா கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் விலக நின்னே பேசுங்க. பயங்கரமான வியாதி, காத்து பட்டாலும் ஒட்டிக்கோ, ஜாக்கிரதை. அக்கா வாம்மா, உனக்குதான் உடம்புக்கு முடியலையே, அங்கேயே உட்காரு. சரிம்மா. ஏக்கா நிக்கிறேன், உட்காரு. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். ஏம்மா, நீ வந்தது உன் தலை தீபாவளி விஷயமா தானே? நீ ஒண்ணு, நீ இப்படி இருக்கிறப்போ எனக்கு தலையாவது தீபாவளியாவது அதை விடுக்கா. இந்த பாரு, இந்த பாழும் பய ஊரு ஒண்ணுன்னா 10ன்னு பேசிக்குது. என்ன அது? நீ என்னமோ இந்த வீடே முழுகி போற அளவுக்கு ஊரை சுத்தி கடை வாங்கி போட்டியா?
இனிமே நம்ம குடும்பமே தலையெடுக்க முடியாதான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. தம்பி படிப்புக்காக அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம்னா மொத்தமா எவ்வளவு இருக்குங்க? ஒரு 3000 இருக்கலாமா. கேட்டியானே? என்னமோ அவன் சொன்னா இவன் சொன்னா சொன்னியே, 3000 தானா? பின்ன என்னங்க 3000 தானே? யாரோ நல்ல விலைக்கு வீட்டை கேட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்ககிட்டே வீட்டை வித்துடுங்க, கடனும் தீர்த்துடுங்க. மீத உள்ளத எப்படி எப்படி செஞ்சுக்கணுமோ அப்படி செஞ்சுக்குங்க. இந்த யோஜனை எப்படி இருக்குக்கா? அறிவு இருக்கா உனக்கு? அக்கா எந்த நிலைமையில இருக்காங்க, இப்ப போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிய? வீட்டை விற்காம கடனை எப்படி அடைக்கிறது? ஒரு நல்ல வைத்தியரை வச்சு அக்காவுக்கு எப்படி வைத்தியம் பாக்குறது? தம்பி, எனக்கு எதுக்கு அப்ப வைத்தியம்? அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்க வேண்டான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. நாளைக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு வீடு வாடகைக்கு பாத்துறேன். முடியாதப்பா. ஏன் முடியாது? பாரு ராஜா, அப்பா பாதி பணமா கிடைக்கிறாரு, நானும் நடைப்பிணம் ஆயிட்டேன். இங்க பாரு, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறத பத்தி உன் சம்சாரம் பயப்படுறான்னு தானே நீயே என்னை இங்கே இல்லையா? அப்படி இருக்கும்போது அறியாதவங்க புரியாதவங்க இந்த 2 சீக்காளிகளுக்கு எப்படியப்பா வீட்டை கொடுப்பாங்க? என்னக்கா சதா சீக்காளிங்களை பத்தியே கவலைப்படுறீங்க? ஊரை சுத்தி கடனை வாங்கிவிட்ட, நாளைக்கே எல்லா கடன்காரங்களும் ஒண்ணு சேர்ந்து வீட்டை ஏலத்துல விட்டுட்டா நாங்க என்ன நடுத்தெருல நிக்கிறது? உங்களுக்கு என்ன, நோயாளிங்கிற முறையில ஆஸ்பத்திரியிலாவது இடத்த கொடுப்பான், எங்களுக்கு எங்க எவன் கொடுப்பான்? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு வீட்டை வித்துதான் தீரணும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. என்ன தச்சு? நான் எல்லா நன்மைக்கா சொல்லிட்டு இருக்கேன், நீ உன்னை பத்தியே கவலைப்படுறிய? என்ன பத்தி? வந்துட்டியா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்கார! இந்த நன்றி கெட்ட கூட்டத்துக்காக எவ்வளவு நன்றி உள்ள உன்னை விட்டுட்டேனே. இந்த தண்டனை எனக்கு வேண்டியதான், இந்த தண்டனை எனக்கு வேண்டியதான். வந்துட்டீங்களா? 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 ஐயோ, வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க, வராதீங்க வராதீங்க, கிட்ட நெருங்காதீங்க, அங்கே இருங்க. அவங்க மேல கோவமா? ஐயோ, எனக்கு உங்க மேல கோவம் வருமா? உங்களை வாரி அணைச்சி 1000 முத்தங்கள் கொடுக்கணும்னு என் உள்ளம் துடியா துடிக்குதே. தாயாகும் பாக்கியத்தை தெய்வம் எனக்கு கொடுக்கல. ஆனா ஒரு தாய்க்கு குழந்தைங்க இடத்துல கிடைக்கிற அத்தனை இன்பத்தையும் நீங்க அள்ளி அள்ளி கொடுத்திருக்கீங்களே, உங்க மேலையா நான் கோச்சுக்குவேன்? இல்லம்மா, இல்ல. உங்க சித்திக்கு டிபி வியாதி வந்துடுச்சா? என் மூச்சு உங்க மேல பட்டாலும் உங்களுக்கு அந்த வியாதி வந்துடும். அதுக்கு பயந்துதான் உங்களை கிட்ட வர வேண்டான்னு சொல்றேம்மா, புரியுதா? ஆமா, உங்களுக்கு யார் சொல்லி நீங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கு டிபி வியாதி வந்து ரத்தமா கக்குறீங்கன்னு ஸ்கூல்ல டீச்சர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்டுட்டு இங்க வந்தோம் சித்தி. அதை கேட்டு வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். நேரமாச்சி, வீட்டுக்கு போங்க. பெண்ணா பிறந்த எனக்கு வந்த வியாதியும் அவதியும் உங்களுக்கு வராம ஆண்டவன் உங்களுக்கு காப்பாத்துட்டோமா? போங்க போங்க, நேரமாச்சி போங்க.